ஒரு விறகு விருப்பான காட்டுப்பகுதியில் விறகு வெட்டி ஒருவன் வாழ்ந்தான். அவன் தினசரி வேலை பெரிய மரங்களை வெட்டி கோடரியால் பிளந்து சுள்ளிகளாக்கி கிராமத்தில் விற்று குடும்பத்தை நடத்துவது. ஒரு நாள் ஒரு பெரிய அடிமரத்துண்டை பிளக்க ஆரம்பித்தான். பாதி பிளவு விழுந்ததும் களைப்பு வந்தது. பிளவில் ஒரு மர ஆப்பை சுருகி வைத்துவிட்டு சற்று ஓய்வு எடுத்துக்கிறேன் என்று அருகிலுள்ள நிழலில் போய் உட்கார்ந்தான். பக்கத்து மரத்தில் ஒரு குரங்கு கூட்டம் விளையாடிக் கொண்டிருந்தது. அவற்றில் ஒரு குரங்கு விறகு வெட்டியின் ஒவ்வொரு அடியையும் ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தது. வெட்டி சற்று தூரமாகச் சென்றதும் அந்த குரங்கு, இது என்ன வேடிக்கை பொருள் என்று கீழே இறங்கி வந்தது. நேராக அந்த அடிமரத்துண்டின் மேல் ஏறி உட்கார்ந்தது. அதன் நீண்ட வால் முழுவதும் பிளவுக்குள் தொங்கியது. பிறகு குரங்குக்கு உரிய ஆராய்ச்சி ஆர்வம் வந்துவிட்டது. ஆப்பாக இருந்த மரத்துண்டை பிடித்து ஆட்ட ஆரம்பித்தது. ஓர் ஆட்டு, 2 ஆட்டு, 3 ஆட்டு. படுக்கென்று ஆப்பு வெளியே வந்தது. சடக்கென்று பிளவு மூடிக்கொண்டது. வால் நசுங்கியது. குரங்கு வீல் வீல் என்று அலறியது. சில நொடிகளில் உயிரே போய்விட்டது. அலறல் கேட்டு ஓடிவந்த விறகு வெட்டி குரங்கை பார்த்து பெருமூச்சு விட்டான். இத்தனை நாள் இங்கேயே இருந்தும் இன்றுதானா இந்த அசட்டுத்தனம்? குரங்கு இறந்துவிட்டது. ஆனால் அதன் மரணம் நமக்கு ஒரு பெரிய பாட்டி பாடத்தை சொல்லிச் சென்றது. இந்த கதையின் உந்துதல் பாடம், மோட்டிவேஷனல் மோரல். தேவையில்லாத ஆர்வமும் புரிந்து கொள்ளாமல் தலையிடும் அசட்டுத்தனமும் உயிரையே பறிப்புவிடும். நாம் செய்யும் வேலையை மற்றவர்கள் எளிய விஷயமாக நினைத்து தலையிடும்போது நடப்பது இதுதான். புரியாத விஷயத்தில் கையை விடுவது எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த குரங்கு தன் உயிரை கொடுத்து சொல்லிச் சென்றிருக்கிறது. வேற்று மனிதனின் வேலை, தொழில், முயற்சி லேசானது போல தெரிந்தாலும் அதற்குள் இருக்கும் உழைப்பு, அனுபவம், பொறுமை இவற்றை மதிக்காமல் நானும் செய்துவிடுவேன் என்ற ஆணவம் கொள்வது மிகப்பெரிய விபத்தை வரவழைக்கும். எனவே நண்பர்களே, அடுத்த முறை யாருடைய வேலையையாவது இது ரொம்ப ஈஸி என்று சொல்லி அசட்டையாக பேச நினைத்தால் இந்த ஆப்பு ஆட்டிய குரங்கை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலையை செம்மையாக செய்யுங்கள். மற்றவர்களின் வேலையை மதியுங்கள். தேவையில்லாமல் ஆப்பு ஆட்டாதீர்கள். உயிர் போகும். இது ஒரு சின்ன கதை, ஆனால் வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற வேண்டிய பெரிய பாடம்.